கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேத பாட வகுப்பிலே யோசுவா புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யோசுவா புத்தகத்தினுடைய புள்ளி விவரங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த யோசுவா புத்தகத்திலே 24 அதிகாரங்கள், 658 வசனங்கள் காணப்படுகிறது. இதிலே வரலாற்று தொடர்புடைய வசனங்கள் 624 என்று சொல்லப்படுகிறது. நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் 42, கேள்விகள் 21, தேவனிடமிருந்து சிறப்பு செய்திகள் 14, கட்டளைகள் 98, எச்சரிப்புகள் 44, வாக்கு தத்தங்கள் 15. இந்த புத்தகத்துக்கு யோசுவாவின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யோசுவாவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? யோசுவாவுக்கு ஒரு இயற்பெயர் இருக்கிறது. என்னாகும் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோசுவாவுடைய இயற்பெயர் ஒசேயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒசேயா. அப்ப யோசுவா என்ற பெயரை அவர் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவருடைய பெயர், அவருடைய தாய் தகப்பனார் அவருக்கு வைத்த பெயர் ஒசேயா. ஒசேயா என்றால் சால்வேஷன் அல்லது தமிழ்ல இரட்சிப்பு என்று பொருள். என்னாகும் 13வது அதிகாரம் 16வது வசனத்துல ஒரு நாளைக்கு மோசே ஒசேயா என்கிறதான இந்த மகனுக்கு யோசுவா என்கிறதான ஒரு பெயரை சூட்டுகிறதை பார்க்க முடிகிறது. அன்று வரைக்கும் யோசுவாவே ஒசேயா என்று சொல்லிதான் மனிதர்கள் அழைத்து வந்தார்கள். ஆனால் மோசே அவருக்கு ஒசேயா என்கிறதான அந்த பெயரை மாற்றி இனி யோசுவா என்று நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவருக்கு யோசுவா என்ற பெயரை சூட்டுகிறதை பார்க்க முடிகிறது. ஒசேயா என்றால் வெறும் இரட்சிப்பு என்று பொருள். ஆனால் யோசுவா என்றால் யெகோவா என் இரட்சிப்பாய் இருக்கிறார் என்று அர்த்தம். யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோசுவா எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவர். என்னாகவும் 13வது அதிகாரம் 8வது வசனம். யோசுவானுடைய தகப்பனாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே யோசுவானுடைய தகப்பனாருடைய பெயர் நூன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நூன் என்றால் எபிரேய எழுத்துக்களில் 14வது எழுத்து. நூன் என்கிறதான அந்த எழுத்துக்கு என்ன சிம்பிள் தெரியுமா? என்ன அடையாளம் தெரியுமா? சிம்பிள் ஆஃப் ஃபேத்ஃபுல்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது விசுவாசத்தின் அடையாளம்தான் இந்த நூன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நூன் யோசுவாவை சிறு வயதிலிருந்தே விசுவாசத்தில் வளர்த்தி இருப்பார் என்று கணிக்க முடிகிறது. இந்த யோசுவாவுடைய புத்தகத்தில் யோசுவாவுடைய பெயர் 168 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த யோசுவாவின் புத்தகத்தை வெற்றியின் புத்தகம் என்று அழைப்பார்கள். யோசுவாவின் புத்தகத்தை வெற்றியின் புத்தகம் என்று அழைப்பார்கள். ஏன் என்று சொன்னால் யோசுவாவுக்கு கர்த்தர் கட்டளையிட்ட அனைத்தையுமே தேவன் அவருடைய வாழ்க்கையில வெற்றிகரமாக செய்து முடித்ததுனால இந்த புத்தகத்துக்கு வெற்றியின் புத்தகம் என்கிறதான பெயரும் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த யோசுவாவுடைய புத்தகத்திலே காணப்படுகிற சரித்திர நிகழ்வுகள் ஏறக்குறைய 30 ஆண்டு கால சரித்திரத்தை கூறுகிறதாக சொல்லப்படுகிறது. இனி இந்த யோசுவாவை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம்.
யோசுவா 24:29 படி யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொல்லப்படுகிறது. யோசுவா 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை அதை நாம் படிக்கும் பொழுது இந்த யோசுவா கர்த்தரிடமிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றவர் என்று பார்க்க முடிகிறது. அப்போ வாக்குத்தத்தங்களை உடைய யோசுவா. என்னாகவும் 27வது அதிகாரம் 18வது வசனம், உபாகவும் 34வது அதிகாரம் 9வது வசனத்தின் அடிப்படையில் இந்த யோசுவா தேவ ஆவியை பெற்றவர். யாத்ராகவும் 33வது அதிகாரம் 11வது வசனத்தின் அடிப்படையில் இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தவர், அதாவது தேவ பிரசன்னத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவா. என்னாகவும் 32வது அதிகாரம் 11வது வசனத்தின் அடிப்படையில் இந்த யோசுவா உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினவர். யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனத்தின் அடிப்படையில் இந்த யோசுவா குடும்பமாக கர்த்தரை சேவித்தவர். என்னாகவும் 14வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது இந்த யோசுவா நற்செய்தியை பரப்பினவர். யாத்திராகவும் 17வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் அதை நாம் படிக்கும் பொழுது இந்த யோசுவா ஒரு சிறந்த யுத்த வீரன். யோசுவா 10வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது சூரியனையும் சந்திரனையும் நடுவானில் நிற்க பண்ணினவர் இந்த யோசுவா என்று பார்க்க முடிகிறது. யோசுவா 19வது அதிகாரம் 49வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது யோசுவா வலுக்கட்டாயமாக எந்த சுதந்திரத்தையும் ஆக்கிரமித்து கொள்ளவில்லை என்று பார்க்க முடிகிறது. யோசுவா 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் ஜனங்களின் வெற்றிக்காக யோசுவா தன் கையை நீட்டிக் கொண்டிருந்தார் என்று பார்க்க முடிகிறது. யாத்திராகவும் 32வது அதிகாரம் 17வது வசனம் அதை நான் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டியை வணங்கிய போது இந்த யோசுவா உடன்படவில்லை என்று நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த யோசுவாவை குறித்து இந்த புத்தகத்தில் இப்படிப்பட்ட நல்ல சிறப்பு குணங்களை பார்க்க முடிகிறது. இனி இந்த யோசுவாவின் புத்தகத்தில் ஒரு முக்கியமான வாக்குத்தத்தத்தை பார்க்க முடிகிறது. அது என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? தேவன் யோசுவாவை அழைத்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தின் வழியாக கானானுக்கு நேராக நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது மோசையை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார். இப்போ யோசுவா திகைத்து போய் குழப்பமடைந்து பயமடைந்து நிற்கிறார். உடனே தேவன் யோசுவாவிடம் சொல்லுகிறார், மகனே, மோசையோடு கூட இருந்தது போல நானும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்துல என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருந்தாலும் எல்லா ஆசீர்வாதங்களை விட எல்லா வாக்குத்தத்தங்களை விட மிக உயர்ந்த ஒரு வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மை பார்த்து மகனே அல்லது மகளே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னால் அதுதான் ஒரு மிகப்பெரிய மேன்மையான வாக்குத்தத்தமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம், யோசுவா 1வது அதிகாரம் 17வது வசனம், ஆண்டவர் யோசுவாவிடம் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இப்போ ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்ததுனால யோசுவாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் படிப்போம் என்று சொன்னால், யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்தில்
கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தனால யோசுவாவை கர்த்தர் மேன்மையாக மாற்றினார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. யோசுவா 6வது அதிகாரம் 27வது வசனத்துல கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தனால யோசுவாவுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பினது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யோசுவா 10வது அதிகாரம் 8வது வசனம், யோசுவா 21வது அதிகாரம் 44வது வசனத்தில் படிக்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தனால ஒருவரும் யோசுவாவுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யோசுவா 11வது அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தனால எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் யோசுவாவுக்கு உதவி செய்ததை பார்க்க முடிகிறது. யோசுவா 4வது அதிகாரம் 14வது வசனத்துல கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தனால ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு பயந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு தேவ ஊழியர்களை நிறைய பேரை பார்த்தா விசுவாசிகளுக்கு ஒரு பயமே இல்லை. விசுவாசிகள் தேவ ஊழியர்களை மதிக்கிறது இல்லை, கனப்படுத்துகிறது இல்லை. அந்த பக்தி, அந்த பயம் இல்லாமல் போகிவிட்டது. ஆனா கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தனால சகல ஜனங்களும் யோசுவாவை மதித்து யோசுவாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்து பயந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இனி யோசுவா 23வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தனால எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அந்த நிறைவேறுதலை யோசுவாவினால் பார்க்க முடிந்ததை பார்க்க முடிகிறது. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனத்துல கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தனால யோசுவா சொல்லுகிறாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அதைவிட பெரிய வாக்கு தத்துவம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் நம்மளை கொண்டு என்னென்ன திட்டங்களை வச்சிருக்கிறாரோ அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்பதுல இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் படிக்க முடிகிறது. இனி இந்த யோசுவாவின் புத்தகத்தில் உள்ள சில முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒன்றாவதாக, கானான் தேசத்துக்குள் பிரயாணம் பண்ண போகிற, பிரயாணித்து கொண்டிருக்கிற, கானான் தேசத்தை மையமாக வைத்து பிரயாணம் போய்கொண்டிருக்கிற இந்த இஸ்ரவேலர்களுக்கு எதிராக இருந்த சில தடைகளை பார்க்க போகிறோம். ஒன்று, யோசுவா 3வது அதிகாரம் 1வது வசனம். யோர்தான் அவர்களுக்கு ஒரு தடையாக இருந்தது. அந்த யோர்தானை கர்த்தர் பிளந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறதை பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக, யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனம். எரிகோ ஒரு பெரிய ஒரு கோட்டை, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானான் தேசத்துக்குள்ள போக விடாதபடிக்கு தடையாக இருந்தது. அந்த தடைகளையும் கர்த்தர் உடைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லுகிறதை பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, யோசுவா 7வது அதிகாரம் 20வது வசனம். பாவம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக போகிறதுக்கு ஒரு தடையாக இருந்ததை பார்க்க முடிகிறது. ஆகான் செய்த அந்த பாவத்தினால ஆயி பட்டணத்தில் 36 பேர் மரித்து போனார்கள். அதுல ஒரு பெரிய படு தோல்வியை இஸ்ரவேலர்கள் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. நான்காவதாக, யோசுவா 9வது அதிகாரம் 14வது வசனம்.
கர்த்தருடைய வாக்கை கேளாமல் இருத்தல். இந்த யோசுவா 9வது அதிகாரத்தில் கிபியோன் குடிகளை குறித்து பார்க்க முடியும். அந்த கிபியோன் குடியர்கள் அவர்கள் யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் வஞ்சிக்கிறதை பார்க்க முடிகிறது. அவர்கள் அவர்களுடைய போஜனத்தை கொடுக்கிறார்கள், இஸ்ரவேலர்கள் அதை புசிக்கிறார்கள், அதை சாப்பிடுகிறார்கள். வஞ்சிக்கப்பட்டார்கள். வஞ்சிக்கப்பட்டு அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ கர்த்தருடைய வாக்கை கேளாமல் இருத்தல் கூட அந்த பிரயாணத்தை மிகவும் தாமதப்படுத்தலாம் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. 5வதாக கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் இருத்தல். யோசுவா 17:13, யோசுவா 23:12-13 ஆகிய வசனங்களை நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த கானானில் இருக்கக்கூடிய அந்த ஜனத்தை எல்லாம் நீங்க துரத்தி விடணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த இஸ்ரவேலர்கள் அவர்களை அநேகரை துரத்தி விடாமல் இருந்ததை பார்க்க முடிகிறது. அது கூட அந்த கானானுக்குள்ள போகிறதுக்கு ஒரு தடையாக தாமதமாக இருந்ததை பார்க்க முடிகிறது. 6வதாக யோசுவா 18:2-3 வரை உள்ள வசனங்களை படிக்கும் பொழுது அசதியாய் இருத்தல். இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதுமான அந்த பலனை கொடுத்திருக்கிறாரு, இராணுவத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அசதியாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அசதி கானான் தேசத்துக்குள்ள அவர்களை புறப்பட்டு செல்லுகிறதுக்கு ஒரு தடையாக தாமதமாக இருந்ததை பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக இந்த புத்தகத்திலே உடன்படிக்கை பெட்டியை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 3வது அதிகாரம் 6வது வசனம், யோசுவா 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய அந்த உருவாக்கத்தை, அந்த வரலாறை குறித்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் யாத்திராகவும் 25வது அதிகாரத்தில் நாம் போக வேண்டும். இப்போ யாத்திராகவும் 25வது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டி சித்தீம் மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டி. இதனுடைய நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், உயரம் 1.5 முழம். பெட்டி முழுவதும் பசும்பொன் தகட்டினால மூடப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இதை சுமக்கிறதுக்கு, இந்த பெட்டியை சுமக்கிறதுக்கு சித்தி மரத்தினால தண்டுகளை செய்து 4 பக்கத்திலும் அவர்கள் பொருத்தி இருந்ததை பார்க்க முடிகிறது. பசும் பொன்னினால் செய்யப்பட்ட கிருபாசனம் இருந்ததை பார்க்க முடிகிறது. பொன்னினால் செய்யப்பட்ட 2 கேருபீன்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் இந்த பெட்டிக்குள்ள முக்கியமாக 3 காரியங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள், 3 பொருட்களை வைத்திருந்தார்கள். எபிரேயர் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கும் பொழுது, 1 மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 2வது ஆரோனின் தளிர்த்த அல்லது துளிர்த்த கோல், 3வது உடன்படிக்கையின் கற்பலகைகள். இந்த உடன்படிக்கை பெட்டி எதை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பிரசன்னத்தை பிரதிபலிக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவர் எதற்காக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேதத்தில் படிக்கும் பொழுது, 1 யாத்திராகம் 25, 21, 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலம் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறதை பார்க்க முடிகிறது. 2வதாக 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இந்த பெட்டியின் மூலம் தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. 3வதாக என்னாகும் 10வது அதிகாரம் 33வது வசனத்தின் அடிப்படையில் இந்த பெட்டியின் மூலம் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வழிநடத்துகிறதை பார்க்க முடிகிறது. 4வதாக யோசுவா 3வது அதிகாரம் 17வது வசனத்தின் அடிப்படையில் இந்த பெட்டியின் மூலம் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதை பார்க்க முடிகிறது. உடன்படிக்கை பெட்டியை குறித்ததான தற்போதுள்ள ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கிறது, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன ஆனது என்கிறதான கேள்விதான் கிறிஸ்தவ உலகத்திலே
இந்த நாட்களிலே அதிகமாக ஒரு விவாத பொருளாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. உடன்படிக்கை பெட்டியை குறித்து பழைய ஏற்பாட்டில் கடைசியாக எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா 2 நாளாகவும் 35வது அதிகாரம் 1 - 6 வரை உள்ள வசனங்கள், 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 22 - 23 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது யோசியா ராஜாவின் காலகட்டத்தில் உடன்படிக்கை பெட்டி கடைசியாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. வேதாகமும் மௌனம் காக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன ஆனது என்று சொல்லி அநேக அபிப்பிராயங்களையும் அநேக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதையும் பார்க்க முடிகிறது. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நேபுகாத்நேச்சர் எருசலேம் தேவாலயத்தை அழிக்கும் போது இந்த உடன்படிக்கை பெட்டியும் சேர்த்து அழித்திருக்கலாம் என்று சிலர் கருதுகிறார்கள். இனி சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நேபுகாத்நேச்சர் எருசலேமை அழிக்கும் பொழுது பயபக்தி உள்ள தேவபக்தி உள்ள சில யூதர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து ஒளித்து வைத்து பாதுகாத்து பராமரித்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. தள்ளுபடி ஆகமங்களில் 2ஆம் மக்கபேயர் என்கிறதான ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் வருகிற ஒரு சில அபிப்பிராயம், ஒரு சில அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பாபிலோனிய படையெடுப்புக்கு சற்று முன்பாக ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு தெய்வீக வெளிப்பாடை கொடுக்கிறாராம். அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட உடனே எரேமியா அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர சொல்லி நெபோ என்கிறதான ஒரு மலைக்கு அதை கொண்டு சென்று அந்த மலையில் உள்ள ஒரு குகையில ஒரு அறை உண்டாக்கி அந்த அறைக்குள்ள இந்த உடன்படிக்கை பெட்டியை பாதுகாப்பாக வைத்து மூடிவிட்டார் என்று சிலர் அந்த 2ஆம் மக்கபேயர் அந்த புத்தகத்தில் தள்ளுபடி ஆகமத்தில் கூறுகிறதாக சொல்லப்படுகிறது. இப்படி உடன்படிக்கை பெட்டியை குறித்து அநேக கருத்துக்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. சில ஆராய்ச்சியாளர்களுடைய சில கருத்துக்களை கூட நாம் இந்த காலத்திலே பார்க்க முடிகிறது. ஸ்லோமோ ஹொரேன் என்கிறதான ஒரு யூத ரபி, அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தேவாலயத்தினுடைய அந்த மடியின் அந்த மலையின் அடிவாரத்தில், அந்த தேவாலயத்தினுடைய அந்த அடிப்பகுதியில இந்த உடன்படிக்கை பெட்டி மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. இனி அடுத்ததாக பென்டில் ஜோன்ஸ் என்கிறதான ஒருவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, டெட் சி ஸ்க்ரோல்ஸ், கும்ரான்ஸ் கேவ்ஸ், இந்த இடங்களில அந்த பழைய அந்த காலத்தில் யூதர்கள் பயன்படுத்தின அந்த சுருளை எல்லாம் கண்டுபிடித்து இருக்கிறாங்க. அப்போ இங்க தான் ஏதாவது ஒரு இடத்துல அந்த உடன்படிக்கை பெட்டிய யூதர்கள், அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் பாதுகாப்பாக ஒளித்து வைத்திருக்க கூடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு எக்கனாமிக் பத்திரிகையாளர், அவருடைய பேர் கிரகாம் ஹேன் ஹோக் என்கிறதான ஒருவர், அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு, த சைன் அண்ட் த சீல் என்கிறதான ஒரு புத்தகத்தில் இந்த உடன்படிக்கை குறித்து அவர் என்ன பேசுறார் அப்படின்னு சொன்னா, எத்தியோப்பியாவின் பண்டை நகரமாகிய அக்சூம் என்கிறதான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சாண்டரி சர்ச் ஆஃப் செயின்ட் மேரி ஆஃப் சியோன் என்கிறதான அந்த சர்ச்சுக்குள்ள ஒரு ரகசிய அறை இருக்கிறது. அந்த ரகசிய அறைக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. அன்பானவர்களே, இப்படி நிறைய பேர் உடன்படிக்கை பெட்டியை குறித்து அவர்களுடைய கருத்துக்களை வைக்கிறார்கள். ஆனால் ஆதாரபூர்வமான எந்த கருத்தும் அவர்கள் முன்வைக்கவில்லை. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன ஆனது என்று சொல்லி இதுவரைக்கும் யாருக்கும் ஆதாரபூர்வமான எந்த விதமான ஒரு கருத்தும், உண்மையான அந்த ஆதாரத்தோடு கூடிய அந்த சான்றை யாரும் முன்வைக்கவில்லை என்றுதான் வரலாற்றிலே நம்மளால் வாசிக்க முடிகிறது. இனி கடைசியாக ரெவலேஷன் 11:19 அங்கே உடன்படிக்கை பெட்டியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப சிலர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இந்த உடன்படிக்கை பெட்டி
பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சிலர் நம்புறாங்க. அன்பானவர்களே, நாம் இந்த எபிரேயர் 8வது அதிகாரம் 5வது வசனம், எபிரேயர் 9வது அதிகாரம் 23, 24 இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது, அதாவது பரலோகத்தில் ஏற்கனவே உள்ள எல்லாவற்றின் மாதிரியை தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மோசைக்கு கட்டளையிட்டு இப்படி எல்லாம் செய் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது பூலோகத்தில் உருவாக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி பரலோகத்தின் உடன்படிக்கை பெட்டியின் ஒரு மாதிரி. இந்த மாதிரியை பரலோகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் தேவனுக்கு இல்லை. அப்போ உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன ஆனது என்று சொல்லி வேதாகமும் ஒன்றும் சொல்லல. வேதாகமும் இன்று வரைக்கும் மௌனம் காக்கிறது. நிறைய வேத ஆய்வாளர்கள் பல கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆனா ஃபைனலி இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன ஆனது, அது எங்க இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், only God knows where it is. தேவன் ஒருவருக்கே தெரியும் உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன ஆனது, அது எங்க இருக்கிறது என்று சொல்லி. அப்போ மறைப்பொருள் கர்த்தருடையது. அடுத்ததாக இந்த யோசுவா புத்தகத்தில் பெரிய யுத்தங்களை பார்க்க முடிகிறது. யோசுவா மூலமாக ஆண்டவர் அநேக யுத்தங்களை நடப்பிக்கிறார். கானான் தேசத்தில் யோசுவா 31 ராஜாக்களை முறியடித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 12வது அதிகாரம் 8 24 வரை உள்ள வசனங்கள். அடுத்தபடியாக ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போகிறதை பார்க்கப்படுகிறது. அதாவது யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் அப்படியே யோசுவாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளாக கொண்டு சென்று அவர்களுக்கு அந்த சுதந்திரமாக தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. யோசுவா 14வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆசாரியனாகிய எலெயாசார், யோசுவா, கோத்திர தலைவர்கள் இவர்கள் எல்லாரும் சீட்டு போட்டு அந்த சுதந்திரமான இடங்களை பங்கிட்டு எடுத்துக்கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ 2 விதமாக இந்த சுதந்திர பங்கிடுதலை நாம் பிரிக்கலாம். ஒன்று 9.5 கோத்திரங்களுக்கு உரிய அந்த சுதந்திர இடங்கள், இரண்டாவதாக 2.5 கோத்திரங்களுக்கு உரிய அந்த சுதந்திர இடங்கள். 9.5 கோத்திரங்களுக்கு கானான் தேசத்துக்குள்ளேயே சுதந்திர இடம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மீதமுள்ள 2.5 கோத்திரம், 2.5 கோத்திரம் என்று சொல்லும் பொழுது ரூபன், காத் மற்றும் மனாசேனுடைய பாதி கோத்திரம். மோசே இருக்கும் பொழுதே யோசுவா 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோர்தானுக்கு அப்புறத்திலே அவர்கள் அவர்களுடைய சுதந்திரத்தை கேட்கிறார்கள். அப்பொழுது மோசே அந்த சுதந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி சில கண்டிஷனை கொடுக்கிறார். கொடுத்து நீங்க இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த இடத்தை, அந்த செழிப்பான அந்த யோர்தானுக்கு அக்கறை பகுதியை உங்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார். அதன்படியே அவர்கள் அந்த கண்டிஷனுக்கு, அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கீழ்ப்படிந்ததினால அந்த 2.5 கோத்திரங்களுக்கும் யோர்தான் நதிக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இனி இந்த புத்தகத்திலே முக்கியமாக 6 அடைக்கலான் பட்டணங்களை குறித்து பார்க்க முடிகிறது. யோசுவா 20வது அதிகாரம் 1 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, எண்ணாகமம் 35வது அதிகாரம் 11 15 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அடைக்கலான் பட்டணத்தை குறித்து பார்க்க முடிகிறது. அதாவது ஒருவன் கைப்பிசகாய் மற்றொருவனை கொலை செய்தால் அவனுடைய ஜீவன் காக்கப்படுவதற்காக அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக வர வேண்டும். அப்படி அவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக வந்தால் அவனுடைய ஜீவன் காக்கப்படும். அப்படி 6 அடைக்கல பட்டணங்களை பார்க்க முடிகிறது. 1 கேதேஸ், 2வது சீகேம், 3வது கீரியாத் அர்பா, 4வது பெசே, 5வது ராமோத்து, 6வது கோலா. ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை
கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து இப்போ கானான் தேசத்துக்குள்ளே குடியேற பண்ணிவிட்டார். இப்போ இந்த கானானியரை குறித்து யோசுவா 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கானானிய ஜாதிகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த கானான் அந்த தேசத்திலே குடியிருந்த அந்த ஜாதிகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் பர்டிகுலர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த ஜாதிகளெல்லாம் நீங்கள் துரத்தி விடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த கானானியர்கள் யார்? இவர்களை குறித்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் நோவாவின் குமாரன் காம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தில் காமுடைய குமாரன் கானான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கானானுடைய பின் சந்ததிகள் வழித்தோன்றல்கள் தான் கானானியர்கள் என்று அறியப்பட்டார்கள். இந்த கானானுடைய பின் சந்ததிகள் யார்? அவர்களை குறித்து ஆதியாகமம் 10வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 11 ஜாதிகளை அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க. ஒன்று, அங்கே சீதோனையும் கேத்தையும் எபூசிரியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஈவியரையும் அர்கீரியரையும் சீனியரையும் அர்பாத்தியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பாருங்க, ஒரு 11 ஜாதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் தான் இந்த கானான் தேசத்திலே குடியிருந்தார்கள். அதாவது காமுடைய குமாரன் கானான், கானானுடைய சந்ததிகள் தான் அந்த கானான் தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆதியாகமம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கானானியரின் எல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என்னாகவும் 13வது அதிகாரம் 29வது வசனத்தில் கானானியர் கடல் அருகையும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த கானான் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த கானானியர்களை, இந்த ஜாதிகளை துரத்தி விடுங்கள் என்று சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஆதியாகவும் 9வது அதிகாரம் 25, 26 அந்த வசனத்தில் காம் செய்யக்கூடாத ஒரு செயலை செய்கிறதை பார்க்க முடிகிறது. அதனால நோவா தன்னுடைய மகனாகிய காமை சபிக்கிறார். அப்ப அந்த காமனுடைய அந்த சாபம் அப்படியே அவர்களுடைய பழித்தோன்றல்கள் சந்ததிகளுக்குள்ளாக வருகிறது. அவர்கள் அப்படியே அவர்களுடைய கானான் தேசத்தில் குடி இருக்க முடியாமல் துரத்தப்படுகிறதை பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தில் கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்று அங்கே நோவா கானானை சபிக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த சாபத்தினுடைய விளைவு தான் இந்த கானான் தேசத்தில் குடியிருந்த அவர்களுடைய பின் சந்ததிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிறதை பார்க்க முடிகிறது. சேமனுடைய வம்சத்தில் வந்த அந்த இஸ்ரவேலர்கள் காமுனுடைய வம்சத்தில் வந்த அவர்களை துரத்தி விடுகிறதை, அடிமைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. கடைசியாக இந்த புத்தகத்தை 2 பெரும் பிரிவுகளாக பிரித்து நாம் படிக்கலாம். 1வது பிரிவு கானானை ஜெயித்தல். கானானை ஜெயித்தல் யோசுவா 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது அதிகாரம் 7வது வசனம் வரைக்கும் கானானை ஜெயித்தர், அதாவது எப்படியெல்லாம் அவர்கள் ஜெயித்தார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பிரிவு கானானை பங்கிடுதல், தேசத்தை பங்கிடுதல். 13வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 24வது அதிகாரம் 33வது வசனம் வரைக்கும் கானானை பங்கிடுதல். அதாவது ஆண்டவர் மோசேக்கு பிறகு யோசுவாவை
தெரிந்தெடுத்து அவனை ஒரு மிக சிறந்த தலைவனாக உருவாக்கி இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக கொண்டு போய் அந்த கானான் தேசத்தினுடைய அந்த சுதந்திரத்தை பங்கிட கர்த்தர் உதவி செய்தார். அப்ப யோசுவாவை கொண்டு ஆண்டவர் முக்கியமாக மூன்று காரியங்களை இந்த யோசுவாவின் புத்தகத்தில் செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஒன்று, வாக்குத்தத்த தேசமாகிய கானானை சுதந்தரிக்க இஸ்ரவேலரை வழிநடத்தினான். இரண்டாவதாக, சுதந்தரித்த தேசத்தை இஸ்ரவேலரின் 12 கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தான். மூன்றாவதாக, இஸ்ரவேலர் தேவனோடு செய்த உடன்படிக்கையை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள அவர்களை வழிநடத்தினான். கடைசியாக யோசுவா 24வது அதிகாரத்தில் யோசுவா தனது 110வது வயதில் மரித்து திம்னாத் செராய் என்னும் இடத்துல அடக்கம் பண்ணப்படுகிறான். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் இஸ்ரவேலர்கள் கர்த்தரை சேவித்தார்கள் என்று சொல்லி யோசுவா 24வது அதிகாரம் 30வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த யோசுவா புத்தகத்திலிருந்து மேலோட்டமாக நமக்கு அவசியமான சில காரியங்களை கர்த்தர் கற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்திருக்கிறார். இனி அடுத்த வேதப்பாட வகுப்பிலே நியாயாதிபதிகள் புத்தகத்திலிருந்து நாம் கர்த்தருடைய அந்த வசனத்தை, கர்த்தர் கொடுக்கிற அந்த வெளிப்பாடுகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.